வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுக்கான பொது தமிழ் பாடத்திட்டத்தில் முதல் அழகாக இருக்கக்கூடிய இலக்கணத்துல நம்ம சென்ற ஆண்டு 2025ல குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுல எப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க சொன்ன மாதிரி 25 கேள்விகள் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி மொத்தமா நம்ம பள்ளி பாட புத்தகத்துல டிஎன்எஸ்சிஆர்டில எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து இம்பார்ட்டன்ட், எங்க போய் நம்ம படிக்கணும், எந்த சாப்டர் படிக்கணும், அப்புறம் அவுட் சோர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகு 1ல 25 கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்துல சொல்லியிருக்காங்க பொது தமிழ்ல. சோ அதுதான் நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம குரூப் 2 அந்த குரூப் 4 தேர்வு வந்து 2025 நடந்தது. சோ அந்த தேர்வுல நமக்கு 25 வினாக்கள் அப்படின்னு கேட்கப்படும் சொல்லிட்டு பாடத்திட்டத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா குரூப் 2 தேர்வுல 18 கேள்விகளும் குரூப் 4ல 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ கேட்கப்பட்ட அந்த வினாக்கள் அப்படின்றது எப்படி இருந்தது, டைப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் சோ ஒரு வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல 14 வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 2 வந்து ஒரு வரியில வந்து கேள்வி ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ அது வந்து 12 வினாக்கள் இருந்தது அழகு 1ல இலக்கணத்துல. அடுத்து கூற்று காரணம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல எத்தனை கேட்டிருந்தாங்க அப்படின்னா 6 கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல 3 கேட்டிருந்தாங்க. சோ இந்த கூற்று காரணம் அப்படின்றது நமக்கு ஜிஎஸ்லயும் அதிகமா கேட்டிருந்தாங்க, புது அறிவுல தமிழ்லயும் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். சோ அதனால கூற்று காரணம் கேள்விகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பொறுத்துக்க வந்து நமக்கு குரூப் 4ல 4 கேள்விகளும் குரூப் 2 வந்து 3 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அங்க அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் இல்ல அப்படின்னு. ஆனா இருந்தாலும் நமக்கு ஏன் இங்க கம்மியா இருக்குது கம்பேர் பண்ணணும், மொத்தமாக 18 கேள்வி தான் கேட்டிருக்காங்க 25க்கு. ஆனா குரூப் 4 தேர்வுல நமக்கு 25 கேள்வி கேட்டாங்க. இப்ப கேள்வி எங்க இருந்து கேட்டாங்க, எந்தெந்த தலைப்புகள் இருந்து கேட்டாங்க, துணை தலைப்புகள் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். தலைப்பு என்ன அப்படின்னா இலக்கணம் தான். அதுல இருக்கக்கூடிய துணை தலைப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ நமக்கு நகர வேறுபாடு, அந்த ஒளி வேறுபாடுல 2 சொல்லினா 3 சொல்லினா சாத பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு குரூப் 2 வந்து கேட்டது அப்படின்னு லகர வேறுபாடு அப்படின்னு பாக்குறோம். சோ அது வந்து நம்ம சொல்லும் போது இந்த சிறப்பு தமிழ் லகரம் சொல்லுவோம், அப்புறம் வந்து வகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம், நகர லகரம் சொல்லுவோம். சார்ந்த வேறுபாடு நகர வேறுபாடு வந்து 2 சொல்லினா 3 சொல்லினா அப்படின்னு சொல்லுவோம். சார்ந்த வேறுபாடு குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க. அடுத்து சேர்த்தெழுதுதல் வந்து குரூப் 4லயும் குரூப் 2லயும் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுதல் 2த்துலயுமே கேட்டிருக்காங்க. பெயர்ச்சொல் அப்படின்றது வந்து நமக்கு குரூப் 4ல கேட்டிருக்காங்க அறிமுகம். எதிர்ச்சொல் அப்படின்றது நமக்கு குரூப் 4ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப பெயர்ச்சொல் அந்த எதிர்ச்சொல் அப்படின்றது வந்து நம்ம குரூப் 2 கேட்கல, ஆனா குரூப் 4ல கேட்டுட்டாங்க. அடுத்து பெயரச்சம் வகை அறிதல் அப்படின்றது நமக்கு குரூப் 4ல கொஸ்டினா வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு. சோ அது பெயரச்சம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து குரூப் 2 கேட்டிருந்தாங்க. வேர்ச்சொல் அறிதல் அப்படின்றது வந்து நமக்கு குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கேள்வி அப்படின்றது இல்ல. அது ஒரு வினா எழுத்துக்கள் அப்படின்றது இங்க இருந்தது குரூப் 4ல. அங்க வந்து வினா சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, வினா எழுத்துக்கள் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அடுத்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது நமக்கு குரூப் 4ல வந்து இருந்தது. அங்க வந்து இனவெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வந்து இங்க இனவெழுத்துக்கள் 2மே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஒற்றுப்பிழை அப்படின்றது இங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாக்குறாங்க. சோ அங்க ஒற்றுப்பிழை அப்படின்றது வந்து நமக்கு இல்ல, அதே சரி இருக்கு, ஒற்றுப்பிழை இருக்கு. சந்திப்பிழை அப்படின்றது நம்ம குரூப் 4ல இருக்கு, அங்க குரூப் 2 கேட்கல. இரண்டு வினை சொற்கள் அப்படின்றது வந்து நமக்கு குரூப் 4ல கேட்டிருக்காங்க அப்படின்னு. அடுத்து வேறுபாடு எந்த வினை சொற்களும் வேறுபாடு அறிதல் இங்க நமக்கு இருக்கு. சோ அங்க அது இல்ல அப்படின்னு. அயர் சொல் தமிழ் சொல் அப்படின்றது நம்ம குரூப் 4ல வந்து கேட்டிருந்தாங்க, குரூப் 2 இல்ல. அந்த வினா எழுத்துக்கள் அப்படின்றது இங்கே கேட்டிருக்கு. சரி இங்கே இங்க 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த எழுத்துப்பிழை இடைச்சொல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அடிஷனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை உருவு மற்றும் வேற்றுமை தொகை அப்படின்றது நமக்கு குரூப் 2 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வினையார் அணையும் பெயரச்சம் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு. இதுல இருந்து நமக்கு முக்கிய துணை தலைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு குரூப் 2 குரூப் 4 ரெண்டும் சேர்த்து நம்ம படிச்சோம் அப்படின்னா அப்கமிங் வரக்கூடிய நீங்க குரூப் 2 எக்ஸாமுக்கும் சரி அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 25 இலக்கணம் வந்து நம்ம போட்டுடலாம். இதுக்கு நம்ம பள்ளி பாட புத்தகத்துல எந்தெந்த வகுப்பு என்னென்ன இயல் வந்து படிக்கணும் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்கோம். 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9 10 11 12 இதுல எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்தாச்சு. இது அழகு 1ல 25 கேள்விகள் வினா இலக்கணத்துல கேட்கப்படுறாங்க. அதுக்கு எங்க படிக்கணும், இதை நம்ம தலைப்பு வாரியா எங்க படிக்கணும் அப்படின்றது நம்ம மொத்தமா டீகோட் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகு 1க்கு மட்டும் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து கொடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட். சோ அப்ப பாடம் 6ல 6 8 11 வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதல் இருக்கு. செறித்தெழுதல் வந்து 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு. சந்திப்பிழை அப்படின்றது 7 8 9ஆம் வகுப்புல இருக்கு. நம்ம புக்ல அதாவது நம்ம பொது தமிழ் புத்தகம் இருக்குல்ல நம்மளுடைய அகாடமி புத்தகம், அதுல வந்து பாடம் 6ல வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதல் செறித்தெழுதல்.
சந்திப்பிலே வந்து பாடம் 7ல இருக்கு அப்படின்னு குறியல் நெடில் வேறுபாடு நம்ம பாடம் 8ல இருக்கு, இது 6ஆம் வகுப்புல இருக்கு அப்படின்னு அது லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிலை, அப்புறம் லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு நம்ம கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய புக்ல 9வது சாப்டர் வந்து இருக்கு. பள்ளி பாட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 11, 12ஆம் வகுப்பு அப்படின்னு இணை எழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்புல இருக்கு, நம்ம பாடம் 10ல இருக்கு. சுட்டெழுத்து வினா எழுத்து நம்ம கேள்வியை கேட்டாங்க, நம்ம புக்ல பொது தமிழ்ல 11, 12 இருக்கு. இது 6ஆம் வகுப்புல நம்ம பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு அப்படின்னு ஒருமைப்பன்மை அறிதல் குரூப் 2 கேட்டிருந்தாங்க. நம்ம புக்ல சாப்டர் 13ல இருக்கு, அது 8ஆம் வகுப்புல இருக்கு அப்படின்னு பள்ளி பாட புத்தகம். வேர்ச்சொல் அறிதல் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, அது நம்ம பாடம் 14ல இருக்கு. நம்ம புத்தகத்துல பள்ளி பாடம் புத்தகம் வந்து 7, 8, 9, 10ல இருக்கு. அடுத்து வினையச்சம் கேட்டிருந்தாங்க, வினையால் அணையும் பெயர் கேட்டிருந்தாங்க, பெயரச்சம் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுடைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா 14வது பாடமா வந்திருக்கு. பள்ளி பாட புத்தகம் வந்து 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சா போதும். அயற்சொல் கேட்டிருந்தாங்க, போன வருடம் நடந்த. நம்ம புக்ல வந்து 15வது பாடமா இருக்கு. பள்ளி பாட புத்தகம் 6, 8ல இருக்கு அறிமுகம். வினை சொல் கேட்டிருந்தாங்க, அது நம்ம பாட புத்தகத்துல வந்து 16, பள்ளி பாட புத்தகத்துல வந்து 6ஆம் வகுப்புல இருக்கு அறிமுகம். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் வந்து நம்மளுடைய புக்ல பாடம் 16ல இருக்கு. அது பள்ளி பாட புத்தகத்துல 6, 9ஆம் வகுப்புல இருக்கு அறிமுகம். பிற நூல்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம ரெஃபர் பண்ணணும். காரணம் என்னன்னா அதுல இருந்து நமக்கு கேள்விகள் வருது டைரக்டாவே அப்படிங்கிறோம். சோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நம்ம AMTN Group 4 சர்வீஸ்க்கான பேட்ச், ஃப்ரீ பேட்ச்ல உங்களுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறோம். சோ நம்ம புத்தகம் அப்படின்றது வந்து இங்க சொன்ன SCRT இருக்கும், அப்புறம் முந்தைய ஆண்டு வினாக்கள் இருக்கும், அப்புறம் அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிற நூல்கள், வெளிநூல்கள் வந்து இருக்கும் அறிமுகம். சோ இது நம்ம படிக்க வேண்டிய சோர்ஸ் என்ன அப்படின்றது ஏற்கனவே டீடைலா வந்து டிகோடிங்ல ஃபுல்லா பார்த்தோம். சோ அதேதான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனர், மயங்கொலி சோழாகராதி, தமிழ்ச்சொல் விளக்கம், டிவியோடு அண்ட் பாவலர் தமிழ் களஞ்சியம், தமிழ் வளம், இளங்குமணரார் அண்ட் தமிழ் அகர முதலி சண்முக பிள்ளை அண்ட் விக்டோரியா தமிழ் அகராதி, பிழை இல்லாமல் எழுதுவோம் இளங்குமனார் அப்படிங்கிறோம். சோ இதுதான் வந்து நம்ம அவுட் சோர்ஸ்ல யூனிட் 1க்கு அழகு 1க்கு இலக்கண பகுதிக்கு நம்ம படிக்க வேண்டியது அறிமுகம். சோ இதை வந்து படிச்சு நீங்க வந்து இது ஃபுல்லா படிக்கிறது அப்படின்றது கடினம். இதை படிக்கிறதுக்கு பதிலா ஒரே இடத்துல, அதாவது பல புத்தகங்கள் நம்ம தேடி அலையறதுக்கு பதிலா நம்மளுடைய பொது தமிழ் புத்தகம் அப்படின்றது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணவே போதும். ரொம்ப சுலபமா இந்த தேர்வுக்கு தயாரா 90க்கும் மேற்பட்ட கேள்விகள் நீங்க சரியா விட எழுதலாம் அறிமுகம். சோ நம்ம புத்தகத்துல என்ன இருக்கு, நம்ம ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் TNSERT தமிழ் பாட புத்தகங்கள் அனைத்தும் 6 to 12 இருக்கு. சிறப்பு தமிழ் புத்தகம், பழைய புத்தகங்கள், இது எல்லாம் சேர்ந்ததுதான். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்டார் போட்டு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம பிற நூல்கள், வெளிநூல்களுக்கு அவுட் சோர்ஸ் அதையும் நம்ம சேர்த்து கவர் பண்ணிருக்கோம் அனுப்பிக்கிறோம். சோ நம்மளோட புக்கோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணும்போது இதுல நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அறிமுகம். அதே மாதிரி நம்ம குரூப் 4 தேர்வுகள் பிரத்யேகமா புத்தகங்கள் நம்ம போட்டிருக்கோம். சோ மொத்தம் 8 புத்தகங்களா இருக்கு. 6 பொது அறிவு புத்தகங்களும், ஒரு கணித புத்தகம், ஒரு பொது தமிழ் புத்தகம் அப்படின்றது இருக்கு அறிமுகம். மிக குறைந்த சலுகை விலையில இந்த புத்தகங்கள் வந்து மாணவர்கள் பெற்று பயன்பெறலாம். இது நம்ம அகாடமியில போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், புக் ஆர்டர் அப்படின்றத வந்து பிளேஸ் பண்ணலாம். ஆர் நம்ம அகாடமி ஆப், ஆர் வெப்சைட், ஆர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான புக் அப்படின்றது ஆர்டர் அப்படின்றது கொடுத்துருவாங்க அப்படிங்க. அதே மாதிரி நமக்கு AMTN உடைய அந்த குரூப் 4 சர்வீசஸ் பெட்டர் போஸ்டல் பேட்ச், அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்மளுடைய ஆப்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதுல 15,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சோ அடுத்து வரக்கூடிய இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 5 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா அந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட் அப்படின்னு நம்ம அகாடமி உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ இதுல நம்ம குரூப் 4 தேர்வுக்குன்னு சொல்லிட்டு இலவச வகுப்புகள் இருக்கு போது அந்த வகுப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல் அப்படின்றது நம்ம புத்தகத்துல இருக்கிற அதே மெட்டீரியல் உங்களுக்கு PDF ஃபார்மட்ல கொடுக்க போறோம். அந்த PDF ஃபார்மட்ல படிக்கிறது, ரிவைஸ் பண்றது கஷ்டம். சோ அதனால புத்தகமாவே நீங்க நம்ம அகாடமியோட புக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சுலபமா இருக்கும். அது போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஒரிஜினல் TNPSC பேட்டர்ன்ல அந்த ஃபாண்ட்ல உங்களுக்கான டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கும். அந்த OMR அப்படின்றது பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்க. இந்த தேர்வு அப்படின்றது நம்ம டிசம்பர் 25 தேர்வு நல்லபடியா எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு போஸ்டல் டெஸ்ட் பேட்சா இருக்க போது. சோ மொத்தம் இந்த 15,000 வினாக்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நம்ம வகுப்பு அட்டன் பண்றீங்க, நம்ம புத்தகத்துல படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்து நம்ம பொது தமிழ் வகுப்பு முதல் வகுப்புல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.